திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். பார்த்து கொண்டிருப்பதும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் கடந்து செல்லாமல் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து ஒவ்வொரு பாடலுக்கும் உண்டான அர்த்தத்தை, அதன் உள்ள அர்த்தங்களை ஓரளவு நம்முடைய அறிவுக்கு எட்டியவரை சிந்தித்து கடந்து செல்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, நம் உடம்பெனும் கோவிலில் புருவ மத்தியத்தை சென்று அடையக்கூடிய திருக்கோவிலை அடைதல் என்கிற ஒரு பாடல், நம் உடம்பெனும் கோவிலை புருவ வாசலை புருவ பூட்டை திறப்பதற்கு ஒரு பாடல், அதாவது திருக்கோவிலை திறத்தல். நம் உடம்பெனும் கோவிலில் துயிலிலிருந்து எழுந்து கொள்வதற்காக மனம், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி வந்தவாசியிலிருந்து செண்பகவல்லி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா, அனைத்து அடியார் திருவிழலையும் வணங்குகிறேன். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு பொருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த
தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா கூப்பிடுங்கம்மா. திருக்கோவில் அடைதல். இந்த வராருங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சமய நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் போனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருக்கோவிலை திறத்தல், அதாவது குரு மத்தியத்தை திறத்தல். வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கு இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். திருப்பள்ளி எழுச்சி. சரஸ்வதி அம்மாவன். திருப்பள்ளி எழுச்சி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா.
நன்றிம்மா. சிவபெரும் சிவசிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் என்கிற நூலில் 3ஆம் தந்திரத்தில் 10ஆம் பகுதியாக இருக்கக்கூடிய அட்டாங்க யோக பேர் என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு யோகத்தினுடைய பலன்களை பார்த்து வருகிறோம். கடந்த 8 வகுப்பாக இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற வகுப்பெல்லாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழே ஐயன் திருமூல நாயனார் அருளிய அந்த பாடலை சிந்தித்து வந்தோம். அதற்கு முன்பதாக அடியேனை இந்த செந்நெறி, இந்த சிவநெறியில், இந்த உத்தமமான நெறியில் கொண்டு வந்து சேர்த்த அத்தனை குருநாதர்களுக்கும் என்னுடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கிறோம். அடியேனுடைய ஐயப்பாடுகளை, குழப்பங்களை தெளிவு தந்து என்னை வழிநடத்திய அத்தனை குருநாதர்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலே வணங்கி கொள்கிறோம். எனக்கு ஆகமங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கற்பூரம் போல வழிகாட்டிய, முக்திக்கு வித்திட்ட, முக்திக்கு வழிகோலிய சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கிக் கொள்கிறோம். அவருடைய பிச்சையினாலே அடியேன் இங்கு பேச துவங்குகிறோம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மையெல்லாம் இந்த அற்புதமான நேரத்தில் சிந்திக்க வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெரும் கருணை எண்ணியும் ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற தலைப்பின் கீழே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷை கொடுத்திருக்கக்கூடிய நந்தியை குரு மரபாக கொண்டு உபதேசம் பெற்ற திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலே வணங்கி நாம் சிந்திக்க முயற்சி செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். 3ஆம் தந்திரத்தில் 10ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய அட்டாங்க யோக பேர். இந்த அட்டாங்க யோகமே பாலபாடம். இந்த அட்டாங்க யோகமே பாலபாடம். 7 வயதில் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இது. எழுபது வயதில் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சமூகம் நம்மை அப்படி கொண்டு சென்று விட்டது. சமாதிக்கு பிறகு உலகம் இல்லை என்கிறது இந்த உலகத்தார். ஆனால் சமாதிக்கு பிறகுதான் வாழ்க்கையே இருக்கிறது என்பது அடியேனுடைய கூற்று. சமாதிக்கு பிறகுதான் வாழ்வே துவங்குகிறது. என் வாழ்வே, என் வாழ் முதலாகிய பொருளே
என் வாழ்வே, என் வாழ்முதலாகிய பொருளே அங்குதான் முதல்ல தொடங்குது. சத்து போறதுக்கும் செத்து போறதுக்கும் சமாதிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பலமுறை அடியேன் சொல்லிட்டு வரேன். சமாதினாலே பயம். சமாதி என்றது ஞானிகளுக்கு பால பாடம். அது ஒரு எல்லை, அவ்வளவுதான். அந்த எல்லையில் மருட்சி வரக்கூடாது, அந்த எல்லையில் மயக்கம் வரக்கூடாது, அந்த எல்லையில் கிடைக்கக்கூடிய சித்துக்களை எண்ணி வியக்கக்கூடாது. அந்த எல்லையில் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும், திருவடியை இறுக்கி பிடித்தல். பாமரனுக்கு சமாதி ஒரு உச்சகட்ட யோகம், ஞானிகளுக்கு அது பால பாடம். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இயமமே ஒரு பெரிய வரம். நல்லது கெட்டது தெரிந்து கொள்வதற்கே 40 தாண்ட வேண்டியிருக்கிறது. படைத்து காத்து துடைத்து மறைத்து அருளக்கூடியவன் ஒருவன் உலன் என்பது தெரிந்து கொள்வதற்கே கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. பணிவு வருவதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. பக்தி வருவதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. இதற்கே காலம் போய்விடுகிறது. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே, முன்னம் செய்த தவத்தினாலே, முன்னம் செய்த புண்ணியம், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, அவர்கள் விட்ட குறை தொட்ட குறை காரணமாக அந்த யோகத்தை, எந்த யோகத்தில் தன் உடலை நீத்தார்களோ அந்த யோகத்தில் மீண்டும் இணைந்து கொள்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இந்த அட்டாங்க யோக பேரில் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த நிலையை நாம் அடைகிறோம். இந்த நிலைகளை அடைவதற்கு அடிகோல்வதற்கு, முதலில் தாங்குவதற்கு பீடமாக இருப்பது இயமம். ஒழுக்கம் இல்லாதவன், அன்பு இல்லாதவன், இறைவனை தேடும் அறிவில்லாதவன், தேடல் இல்லாத உயிர்களுக்கு இயமம் வாய்க்காது. பசி இருக்க வேண்டும். பசி இல்லாதவனுக்கு இயமம் வாய்க்காது. இயமம் வாய்க்காதவனுக்கு நியமம் ஒரு பொருட்டாகாது. இயமம் என்பது இந்த உயிருக்கு, இந்த உடம்புக்கு, மனசுக்கு இதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடியது அல்லது நீக்கி நல்லதை கை கொள்வது. சைவ சமயத்திலே எல்லா சமயங்களுக்கும் மூத்த சமயமாக இருக்கக்கூடியது சிவபெருமான். அவனே ஓர் இறை கொள்கை. 2 ஆண்டவர் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. 2 கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏக இறைவன் ஒருவன் உலன் என்று நம்புவதுதான் முதல் படி. அந்த ஒருவன் தான் ஆணாக, பெண்ணாக, அலியாக, எல்லா தெய்வங்களாக இருக்கின்றான் என்று நம்புகின்ற முதல் படியிலே இயமம் நமக்கு வாய்க்கிறது. அதுதான் ருத்ராட்சம், திருநீறு, 5 எழுத்து, முதல் படி. இந்த பரிசுத்த நிலையில், அதாவது உடல் சுத்தம், மனம் சுத்தம், உயிர் சுத்தம், இது எல்லாம் கிடைத்த பிறகு அந்த ஒழுக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய நியமம் இருக்கிறது. நம்ம முந்தா நாள் பார்த்தோம், ஒரு இயமத்துக்கு வந்தவனுக்கு என்ன பரிசு அப்படின்னு பார்த்தோம். தன் வாழ்நாளில் அல்லது நீக்கி நல்லது கைகொள்ள முயற்சி செய்கின்றான். ஒரு பாடல் உண்டு, வெந்த நீர் ஈசனெனவே பாவித்து பூசுவாயாக. திருநீரை எப்படி பூசணுமா? சிவபெருமானே நினைச்சுன்னு பூசு. சிவபெருமானே தான் அதுதான் திருநீர், அதுதான் சிவபெருமான் நினைச்சிட்டு பூசணும். அப்போ வந்துட்டாரு உள்ள.
அப்ப ருத்ராட்சம் கவசம். கவசம், உயிர் கவசம், உடல் கவசம், மனக்கவசம், உயிர் கவசம். அதான் ருத்ராட்சம். 5 எழுத்து பயணம், ஓங்காரத்தின் உச்சம், நாதத்தை தொட்டு விந்த தொட்டு இறைவனுடைய திருவடியை 3 ரகசியங்கள் உங்களுக்கு வழங்கப்படுது, கவசங்கள் வழங்கப்படுது. ஆக இந்த இயமத்தை தொட்டவனுக்கு பலன் என்ன சொன்னாரு? குழந்தை என்னை நோக்கி வந்து விட்டது அப்படின்னு ஓடி வரா அம்பாள். அப்பா அம்பாள் கிட்ட கேட்கிறா, எந்த நோக்கத்திற்காக அவன் தவத்துக்கு வந்திருக்கான்னு பாரு. நிலையில்லாததை நோக்கி வந்திருக்கிறானா, இல்ல நிலையானதை நம்முடைய திருவடியை நோக்கி வந்திருக்கிறானா, இல்ல குழந்தை கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுது. அப்ப குழந்தை விட்டுத்தொலை, விடுத்தொலை. அதான் முதல் இயமத்துல ஒரு உயிர் வருதுன்னா அது அறியாமையில என்ன கேட்க வந்திருக்குன்னு சாமி அம்பாள்கிட்ட கேட்க சொல்லுவாரு. அம்பாள் நம்மள பரிசோதனை பண்ணி பார்க்கும். பார்த்த உடனே நிலையில்லாதது வேணுமா, நிலையானது வேணுமான்னு முடிவு பண்ணும். முடிவு பண்ணதுல நான் கலெக்டர் ஆகணும், பிரதமர் ஆகணும், ஏதோ ஒண்ணு ஆகணும்னு வந்துருச்சுனாலே, சரி உட்காந்து தொலை, அதுக்கு உண்டான பலன் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தவத்துக்கும் சாமி அருள் புரிவார். என்ன கொஞ்சம் மூஞ்சி சலிப்பா இருக்கும் சாமி. ஏன்னா படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருள் இந்த உயிர் நோக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல, சரி இதுதான் விதி, விட்டுருவார். அப்ப அந்த இயமம், அந்த நியமம், அந்த ஆசனம், அந்த பிராணாயாமம், அந்த பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி எல்லாம் உலகத்தை நோக்கியே போயிடும். அதனால அதுக்கும் அருள் புரிவார் சாமி. அப்போ ஏமத்துல உட்கார்ந்ததுக்கு உண்டான கூலியை நிச்சயம் தந்தே தர்றாரு. அப்போ வந்து பெருமான் செவி சாய்க்கிறார் ஏமத்துக்கு. அதான் ஏமத்தினுடைய பலன் என்னன்னா, அந்த புருவமத்தில வந்து நீ தொட்டாலே போதும், சாமி வந்து குரல் கொடுப்பார். எதுக்கு குழந்தை வந்துக்குது பாரு. அதான் ஏமத்தினுடைய பலன். அப்போ நான் வேணுமா, உனக்கு படைக்கப்பட்ட பொருள் வேணுமான்னு சாமி கேட்கும்போது, படைக்கப்பட்ட பொருள் வேண்டாம், நான் இறைவன் தான் வேணும்னு முடிவு பண்ணும்போது, சாமி சந்தோஷப்பட்டு அந்த சிவபதத்துக்கான வழியை ஏற்பாடு செய்றார். ஒழுக்கத்தை தக்க வைக்கக்கூடிய. இதுதான் ஏமத்துக்கு உண்டான பரிசு. நம்ம முந்தா நாள் பார்த்தோம். நேத்து என்ன பார்த்தோம்னா, நியமத்தினுடைய பலன் பார்த்தோம். ஒருத்தன் ஒருத்தி ஒழுக்கத்துக்குள்ள வந்துட்டாள்னா, ஒருத்தன் ஒழுக்கத்துக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா, எவ்வளவு சோதனை வரும் தெரியுமா? நீங்க விரும்பி போனா விலகி போயிடும். விலகி போனா விரும்பி வரும். இது ஒரு தத்துவம். எந்த பொருளை நீங்க வேணாம்னு நினைக்கிறீங்களோ, அந்த பொருள் தான் உங்க வீட்டு நோக்கி வரும். இப்ப நான்வெஜ் வேணாம்னு நினைக்கிறீங்க. நம்ம உடம்புக்கு வேணாம்னு. டீ, காபி குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கீழானவர்களோடு தொடர்பு வேணாம்னு நினைக்கிறேன். கீழானவர்கள் யாரு? படைக்கப்பட்ட பொருளை விரும்புகிற எல்லாருமே கீழானவர்கள் தான். படைத்தவனை தேடி ஓடி வருகிறவர்கள் எல்லாருமே மேலானவர்கள். மனிதர்களை பிரிச்சிருங்க, கூறு போட்டுருங்க. ஞானிகள் கூறு இப்படிதான் கூறு போடுவாங்க. உத்து பார்ப்பாங்க. நீங்க ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா பாருங்க, பெரிய பெரிய ஞானிகளை பார்த்தீங்கன்னா கண்ணை நல்லா ஷார்ப்பா பார்ப்பாங்க. இது மூஞ்சும் முகரையும் பார்த்து தீர்மானிச்சிருவாங்க. இது திருவடிக்கு வந்திருக்குதா இல்ல திருட வந்திருக்குதா. ஒரே செகண்ட்ல அது ஒரு பார்வை, நல்ல தீட்சணி, அழகா இருக்கும் அவருடைய பார்வை. டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. உள்ள நுழைஞ்சவன நீ பதியில இருக்கிறியா, பசுவில் இருக்கிறியா, மயக்கத்துல இருக்கிறியா, கண்மத்துல இருக்கிறியா, ஆணவத்துல இருக்கிறியா, டக்குன்னு 5 கூறு போட்டுருவாரு. 5ஆ பிரிச்சு இதுல எந்த கேட்டகரியில இருப்பான்னு பாத்துருவாரு. ஓடிப்போ. அவர் உத்தமர். ஆனா பார்க்க கோபமா இருப்பார். இன்னும் அந்த மனுஷன் நாய் மாதிரி நம்மள விரட்டுறானே அப்படின்னுவாங்க. காரணம் என்னன்னா, நீ அங்கலாப்பு ஆசை வச்சிருக்கிற, அதனால அவர்கிட்ட அவனால நெருங்க முடியல. அப்படிதான் எரிஞ்சு விழுவார். போப்பா அப்படின்னா நீ ஆணவத்துல இருக்கிறன்னு அர்த்தம், கண்மத்துல இருக்கிறன்னு அர்த்தம், மயக்கத்துல இருக்கிறன்னு அர்த்தம். இது 3ம் கழிந்த ஒரு மனிதனாக இருந்த அந்த ஞானி கிட்ட நீ போனீன்னா உனக்கு மரியாதை கொடுப்பார். வாங்கன்னுவார். பசு அறிவு பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பார். ஏன்னா நீ கடந்துட்ட. எதை கடந்துட்ட? நீ எங்களெல்லாம் விரட்டி விட்டாரு, உன்னை மட்டும் உள்ள கூப்பிட்டுக்கினாருன்னா உழைப்பு, உழைப்புக்கேத்த ஊதியம் இல்லையா? எங்களெல்லாம் நாய் மாதிரி எரிஞ்சு விடுறாரு, உன்னை மட்டும் உள்ள கூப்பிட்டுக்கினாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்குவப்பட்ட உயிர். பக்குவப்பட்ட உயிர் அப்படிதான் அரவணைச்சுக்குவாங்க. கற்றோரை காமுறுவர்.
உழைச்சிருக்கிறான், அவன் ஈமத்துக்கு வந்திருக்கிறான், நியமத்துக்கு வந்திருக்கிறான், தொடர்ந்து கடைபிடிச்சிருக்கிறான். அவனுக்கு ஒண்ணு அந்த கூலி இருக்குதுல்ல. பிட் அடிச்சு பாஸ் பண்றவனுக்கும் உழைச்சி பாஸ் பண்றவனுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அப்ப ஞானி கண்டுபிடிப்பார்ல, பாம்பின் கால் பாம்பரியும், அரவணைச்சு எப்படி போயிட்டு இருக்கு லைஃப், என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க சாமி. அப்போ அவர்கிட்ட போகும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அவர் உச்சத்துல இருப்பாரு, நம்ம படிநிலையில இருப்போம். நல்ல ஆசானை பார்த்த உடனே உள்ளெல்லாம் வருத்தம், அப்படியே தேம்பல் வந்துடும், பேச்சு வராது. முதல்ல உத்தமர்களை பார்த்தா என்ன வராது, முதல்ல பேச்சு வராது, மெய்தான் விரும்பி விதிர் விதிர்த்து. ஏன்னா இறைநிலையில இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் பாக்குறது. பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி தான் அப்படிப்பட்ட ஞானிகளை நம்ம சந்திக்க முடியும். அப்போ முதல் நாள் முந்தா நாள் நம்ம என்ன பார்த்தோம், சாதாரண ஏமத்துக்கே இவ்வளவு பெரிய கூலியா, உருவமதியில பார்த்ததுக்கே சாமி இறங்கி வந்து நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறாரு. வந்து நீ எதுவால் எந்த நோக்கத்திற்கா எம்பால் வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தை தீர்த்து அதுக்கான பலனை நாம் தந்தோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதான் ஏமம். தீங்கு செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு இல்லையா, ஒரு வைராக்கியமா பக்திக்கு வந்துட்டு இல்லையா, அந்த ஒழுக்கத்துக்கு வந்த உடனே சாமி ஒண்ணு கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதான் ஏமத்துக்கு உண்டான கூலி. சரி, ஒரு நாள் கடைபிடிச்சிட்டு மற்ற நாள் விடாம தொடர்ந்து தன்னை தியாகம் பண்ணி ஒழுக்கத்தில் இருக்கிற இல்லையா, அபிலாஷைகள்லாம் விட்டு இந்த சமூகம் நம்மள என்ன சொல்லுமோ, பேசப்பட்டேன் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன்ற மாதிரி இந்த சிரிப்பார் கழிப்பார். சிவபெருமானுக்கு அடிமை, இந்த சிவபெருமானுக்கு அடிமை செய்யறவெல்லாம் இப்படித்தான் பைத்தியக்காரனா ஆயிடுவானுங்க பழகுது அப்படின்ற பேரெல்லாம் வரும். அவன மாதிரிதான் நீயும் பைத்து பித்து தான் பிடிச்சிக்கும் போடும் உனக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டு கடவுள்னு சொல்லுவாங்க. சாமி வேடிக்கை பார்த்துதான் இருப்பாரு. அப்ப தொடர்ந்து கடைபிடிக்கும் போது சும்மா விட்டுருவாரா? அப்ப நேத்து என்ன பலன்? நியமத்துக்கு உண்டான கூலி உண்டு இல்ல. அப்ப தொடர்ந்து யார் இந்த ருத்ராட்சம் திருநீர் அஞ்சு எடுத்து சாமியை கடைபிடிச்சு அப்படியே சாமியை நம்பி உள்ள வராங்களோ அவங்களுக்கு உண்டான கூலியும் சாமி தராரு. தேவர்கள் இறங்கி வந்து சிவபதம் கொடுத்து வரவேற்பாங்களாமா. அதான் நேத்து கூலி பார்த்தோம் நம்ம. அப்போ ஏமத்துக்கு உண்டான கூலியை பார்த்தோம், நியமத்துக்கு உண்டான கூலியை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆசனத்துக்கு உண்டான கூலியை பார்க்க போறோம். பாடலுக்குள்ள போலாம். சிவபெருமான் வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்த அமராபதி செல்வன் இவன் என வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்த அமராபதி செல்வன் இவன் என தகுந்தன் முழவம் குழலும் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே தருந்தன் முழவம் குழலும் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்த அமராவதி செல்வன் இவன் என தகும் தன் முழவும் குடலும் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே. இது பாடல். இது பாடல். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்ம ஆதீனம். மக்கள் மெய் வருத்தத்தை பெற்று தவம் செய்த பின் சிவபெருமானது அருளால் விண்ணவர்க்கு தலைவராய் மக்கள் மெய் வருத்தத்தை பெற்று
தவம் செய்த பின் சிவபெருமானது அருளால் விண்ணவர்க்கு தலைவராய் வானுலக செல்வத்திற்கு உரிமை உடையவர் இவரே என்று பலரும் புகழும்படி மத்தளம், குழல் முதலிய வாச்சியங்கள் ஒலிக்க வீற்றிருந்து தலைவராம் இன்பத்தை அடைவர். இது பொழிப்புரை. இனி அனுபவத்தை பார்க்கலாம். வருந்துதல், மெய் வருந்துதல். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நான் இந்த மரபுல பிறக்கல, இந்த சாதியில பிறக்கல, இந்த குலத்துல பிறக்கல, ஐயோ நான் கீழே பிறந்துட்டேனே, அதுக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. அதுக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. நீ எங்கே பிறக்கிறாய் என்பது முக்கியமல்ல. நீ என்ன சாதியில் பிறக்கிறாய் என்பது இங்கு முக்கியமில்லை. எந்த குலத்தில் பிறக்கிறாய் என்பது இங்கு முக்கியமில்லை. இறை தேடலில் நீ எங்கு இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். இறை தேடலில் நீ எங்கு இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ எங்கு இருக்கிறாய் என்பது முக்கியமில்லை. நீ என்ன தேடுகின்றாய் என்பதுதான் முக்கியம். அந்த தேடலின் விளைவு முக்கியம். அந்த தேடல் படைக்கப்பட்டதா, படைக்கப்பட்ட பொருளா, இல்ல படைத்தவனா, இதுதான் முக்கியம். அப்ப படைத்தவன்னு சொன்னா உனக்கு படைத்தவனுக்கு உண்டான எல்லா லட்சணமும் சாமி கொடுப்பார். என்ன தருவான்? தில்லை அம்பலத்தவன் தன்னையே தருவான். நல்ல பாட்டு அது. என்ன தருவான் அம்பலத்தவன்? தன்னையே தருவான். கொண்டது எந்தன்னை, அதாவது தந்தது எந்தன்னை, கொண்டது எந்தன்னை பாட்டு சொல்றீங்க இல்லையா? இப்படி மாறி மாறி எடுத்துக்க வேண்டியதான். வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்த அமராவதி செல்வன் இவன் என தருந்தன் முழவம் குழலும் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே. அப்படின்னா இயமம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒழுக்கத்துக்கு வர்றது, அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் கூலி கொடுத்தார் சாமி. ஏமத்துக்கு வந்தவனை சாமி செவி சாய்க்கிறாரு, ஸ்பெஷல் கவனம் வச்சிருக்கிறாரு நம்ம மேல. அம்பால வச்சு தேவையில நிவர்த்தி பண்ண சொல்றாரு. ரெண்டாவது நியமத்துல இருக்கிறவனுக்கு என்ன தராரு? கணங்களை அனுப்புறாரு. தொடர்ந்து கடைபிடிக்கிறான் நம்ம லட்சணத்துல, நம்ம முத்திரையில இருக்கிறான் அவன். அவனுக்கு பூத கணங்களை அனுப்பி சிவபாதம் கொடுத்து என்ன பண்ண அவனை, அவன் போறவங்கடெல்லாம் சிவப்பூலிவை கொடு, அவன் பாக்குறவங்க சிவபெருமான பார்க்க சொல்லு. யாருக்கு? நியமத்தில் இருக்கிறவனுக்கு. ஏன்னா ஒழுக்கத்தில் இருக்கிறான் இல்லையா? நான் என்னத்தை கண்டேன் நம்பணும். அப்போ மூணாவது ஆசனத்துக்கு வந்தனுடைய பலன் இருக்குது இல்லையா? கையடங்கி, காலடங்கி, உடம்பு ஒடுங்கி, மனம் ஒடுங்கி, மூச்சு ஒடுங்கி, திருவடியில ஏகாந்தமா உட்காடுறீங்க இல்லையா? அதுக்கு உண்டான பலனை கண்டிப்பா கொடுத்தாகணும் இல்லையா? கூலி உண்டு, எல்லாத்துக்கும் கூலி உண்டு. அடியன் ஒரு சோம்பேறி. அடியன் ஒரு சோம்பேறி. உண்மையை ஒத்துக்கணும்ல. அப்போ ஆசனத்துக்கு உண்டான கூலியை சொல்றார். வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய். நான் சொல்றேன் உங்களுக்கு, 4-10 வரவங்களுக்கு சொல்லுவேன் நான். சௌகரியமா உட்காந்துக்குங்க, முடியாதவங்க படுத்துக்குங்க, முடிஞ்சவங்க சேர்ல உட்காருங்க, இன்னும் முடிஞ்சவங்க கோரப்பாயில உட்காருங்க, இன்னும் முடிஞ்சவங்க இந்த அர்ப்பப்புள்ளில உட்காருங்க, இன்னும் முடிஞ்சவங்க விளக்கு போட்டு திருநீர் பூசிட்டு உட்காந்துங்க. அவ்வளவுதான் எண்டு. இந்த உடம்பு மனசு உயிர் எதுவும் பாதிக்கூடாது. ஆக மொத்தம் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தா போதும். அடியனுடைய கூற்று. ஆசனம் நீ இருக்கிறதா ஆசனம்.
தூங்கி கண்டார் சிவனன்ற மாதிரி சென்முத்திரையை பிடிச்சிட்டு படுத்துக்குங்க. புருவ மத்தியில கவனத்தை வச்சுங்க. அவ்வளவுதான். பெல்லு வலிக்கும். அது எங்க கூட்டு போதோ போங்க. அவ்வளவுதான். ஆக ஆசனம் இப்படித்தான் இல்லாம வருந்தாம உங்களெல்லாம் நான் உட்கார சொல்றேன். ஆனா என்ன சொல்றாருங்க சாமி? வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய். வருந்துன்னா ஏன் வருந்துறோம்? புடிச்சே ஆகணும். உட்கார்ந்து தான் பார்த்தான் அவன். கை வலிக்கும். 20வது நிமிஷத்துல குரக்கு வலிச்சுக்கும். இடுப்புல ரத்தம் போவாது. கண்ணு ரெண்டும் செவந்துரும். முதுகெலும்பு வலிக்கும். உட்கார்ந்து பாருங்க 8 மணி நேரம். தெரியும். கட்டவரில் இழுத்துக்கும் ஒரு பக்கம். தவம் பண்றது கூட உடம்புல தெம்பு இருக்கணும். அதுதான் வெறும் வயித்துல உட்காராதீங்க, வெறும் வயித்துல உட்காராதுங்க தலைப்பாட அடிச்சுக்கிறது. தலை சுத்தல் வந்துடும் சில பேருக்கு. இருட்டா இருக்கும் அப்படியே. ஒரு நாள் அப்புறம் மயக்கம் வந்துச்சுன்னா 2வது உட்கார மாட்டேன். சூடுபட்ட பூனை மாதிரி தவத்து பக்கமே போக மாட்டாங்க. ஐயா மயக்கமா வருதுங்க ஐயா. கிரிடினஸ் வருதுங்க ஐயா. அப்ப அந்த ஒரு நாள் கூத்த பார்த்துட்டு என்னது சூடுபட்ட பூனை மாதிரி 2வது பால் பக்கமே போவாது அந்த சூடுபட்ட பூனை. அந்த மாதிரி தவம் பக்கமே போவாது சிலதுங்க. ஐயா உட்காந்தா எங்களுக்கு சுத்துதுங்க ஐயா. பித்தம் தலைகேறி போச்சு. சுத்ததான் செய்யும். அக்னி ஏறி போச்சு. தலைக்கு ஏறி போச்சு. அதை முறைப்படுத்தணும். அதை சாந்தப்படுத்தணும். அதை சரி செய்யணும். அதுதான் காலையில இந்த பழையது வடிச்ச சோறு தண்ணி சில்லுன்னு போச்சுன்னா நீராகாரம் என்ன ஆகும்? அந்த பித்தத்தை அப்படியே சாந்தப்படுத்திடும். அப்ப தவம் உங்களுக்கு ஈஸியா கூடும். உடம்புன்ற பிரம்மனுக்கு தீனி போடணும். மனம்ன்ற நாராயணன் சரி கட்டணும். மயக்கம்ன்ற ருத்ரனை சரி பண்ணணும். இந்த 3 பேருக்கும் நம்ம லஞ்சம் கொடுக்கணும். லஞ்சம் இல்ல, கடமை செய்யணும். இந்த மும்மூர்த்திகள் போர்க்கொடி தூக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்ம சாசனத்துல உட்காரணும். இல்லைன்னா விட மாட்டாங்க. யார் யார் என்னென்ன சேட்டை செய்வாங்கன்னு சொல்றேன் பாருங்க. பிரம்மன் தன் சுக்கிலத்தால என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் செய்வான். படைப்புக்கு உண்டான வித்தை தூண்டி விடுவான். ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, மூத்திரம், மலம், இத்தனை அவஸ்தைகளும் அவங்க கையில தான் இருக்கு. நான் என்ற நினைவை வச்சு என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் செய்வான். அப்போ கீழ் வீட்டிலேயே பல பிரச்சனைகள் இருக்கும்போது மேல் வீட்டுல என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் சொல்றேன். இந்த உடல் உபாதைகள்ல இருந்து காலையில தண்ணி குடிச்சிட்டோம்னா சில விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டுடலாம். பிரம்மா கிட்ட இருந்து ரிலீஃப் வாங்கிக்கலாம். அதான் உடம்புன்ற நிலைமையில இருந்து. உடல் சுத்தம், உடல் சுத்தம். அது ரொம்ப ப்ராப்பரெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த காலத்துல மாடர்னான உலகம் இது. உட்கார்றதே பெரிய விஷயம் சாமி. அப்ப காலையில எழுந்து ஒரு 300 ml 400 ml தண்ணி மட்டும் குடிச்சு சுத்தப்படுத்திக்கணும். வழியை பார்த்துக்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீராகாரத்தை என்ன பண்ணு எடுத்துக்க. அதுக்கப்புறம் அவஸ்தை என்ன முடிச்சிரு. அவ்வளவுதான். இந்த உடம்பு நம்மள தவம் பண்ணும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்கான கூலி தான் இப்ப இது. அப்புறம் கையை அடங்கி கால் அடங்கி ஆசனத்துல உட்காந்து சின்முத்திரையை பிடிச்சு முதுகெலும்பு நேரா வச்சு திருநீர் பூசி 16 இடத்துல திருநீர் பூசி அழகா இல்ல ஒரு இடத்துல பூசி கட்டாயம் பண்ணக்கூடாது. சிவபெருமானே சிவசிவா அதான் ரூல்ஸ் சொன்னாலே ஏதாவது சொன்னோம்னா ஓடி போயிடுறீங்களே. சிவபெருமானே ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறீங்களே. நானே ஒரு சோம்பேறி. அப்ப திருநீர் பூசிட்டு உட்காந்துங்க. அவ்வளவுதான். வடக்கு நோக்கி உட்காந்து வடக்கு நோக்கி உட்காந்தா பேரமைதி கிடைக்கும். ஆணவம் கண்மமா ஈஸியா கடந்துடலாம். விளக்கு போட்டு உட்காந்துங்க. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு பலனை என்ன சொல்றாருங்க சாமின்னா, ஆசனத்துக்கு வந்தவங்க யார் ஆசனத்துக்கு வருவாங்க? இயமத்துல இருக்கிறவங்க நியமத்தை கடைபிடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சலிப்பு வரும், ஒரு சோர்வு வரும்.
எந்த எல்லைக்கும் ஒரு சோர்வு உண்டு, எந்த எல்லைக்கும் ஒரு சலிப்பு உண்டு. அது சமாதியா இருந்தா கூட சரிதான். எல்லாம் சமாதியோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கை இருக்கு. சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில பூமியில சாமியோட திருவருள் கருணையை நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கர்மத்தை செஞ்சுட்டு இருந்தோம். சமாதிக்கு அப்புறம் நம்ம சாமியோட கர்மத்தை செய்ய போறோம். சாமியோட விருப்பம் என்ன அந்த பூமியில, பிரபஞ்சத்துல? ஏன்னா சாமியோட புள்ளைங்களா ஆயிட்டீங்க எல்லாருமே. எல்லாருமே சிவபெருமானுடைய அம்சமா மாறுறீங்க. இந்த பூமியில உங்களால தீங்கு விளையாது. ஒருபோதும் தீங்கு விளையாது. ஏமத்துக்கு வந்தவங்க, நேமத்துக்கு வந்தவங்க, அவங்களால எந்த உயிருக்கும், எந்த உடம்புக்கும், எந்த மனசுக்கும் தீங்கு விளையாது. அதனாலதான் சாமி பேரான பெரிய பதத்தை தராரு. அரிய பொருளே அவிநாசி, அப்பா பாண்டி அமுதமேன்னு வரும் இல்லையா? யாரும் பெறாத அறிவு பெற்றேன். எப்படி? எவனும் கிடைக்காத ஒரு அறிவு எனக்கு கிடைச்சிட்டுன்னு ஒரு துள்ளி குதிப்பீங்க நீங்க. அது இயல்புதான். ஏன்னா ஞானத்துக்கு வந்தவங்களுக்கு அது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷம். 140 கோடி பேர், இத்தனை கோடி பேர் இருக்கான். எல்லாம் திருவடிக்கா வந்தான். எல்லாருமே திருவடிக்கு வரான் இல்லையே. இன்னும் எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கான். நிலையில்லாத நோக்கி ஓடிட்டு இருக்கான். அதுல நான் தேர்னண்டா எப்பா நிலையானது. அந்த நிலையானதை பிடிச்சி ஏமத்துக்கு வந்தேன். அந்த நிலையானது பிடிச்சி நேமத்துக்கு வந்தேன். ஏமத்துக்கு வந்தேன், நியமத்துக்கு வந்தேன். இப்பதான் ஆசனம் கிடைச்சிருக்கு எனக்கு. ஒவ்வொரு ஏரியாவுல சோர்ந்து போகும்போது ஒரு ஆசான் வரார். மயக்கத்தை தீர்க்கறதுக்கு. இவ்வளவு நாள் ஒழுக்கமா இருந்தியா, சரியில இருந்தியா, தண்ணி ஊத்துனியா, என்னத்தை கண்டன்னு ஒரு சலிப்பு இருக்குதா உனக்கு? உண்மையை ஒத்துக்கணும். அந்த குருநாதர் பார்த்த உடனே அங்கேயும் எனக்கு நிறைவில்லை சாமி. அப்படியா? வா உட்கார். போதும். ஒரு ஊரா சுத்தினது போதும். உட்கார். கையடங்கி காலடங்கி உட்கார். பிரம்ம முகத்துல உட்கார். 3ல இருந்து 5:20 உட்காந்துக்க. நல்ல காத்து வரும். சுவாசம் பண்ணு. கண்ணு 2 புருவ மத்தியில வை. அப்பா அடி கையெடுத்து கும்பிட தோணும். முதல்ல வந்தது யாரு? சாமி தான். கேட்ட மாத்திரத்திலே திருவடி, கேட்ட மாத்திரத்திலே புடிச்சுக்கணும். உண்மையிலே தேடல் உள்ள உயிருக்கு இது ஒரு பரிசு. தேடல் இல்லாத உயிர் இருந்துன்னா இல்லாட்டின்னு அது திருப்பியும் மலம் மூத்திரம் யோனிக்கு போய் என்ன பண்ண போகுது? அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நமக்கு இனி உயிரில பார்க்கும்போது இந்த தெளிவுக்கு வந்துருங்க. தெளிவுக்கு வந்துருங்க. யார் கூட சேரணும்? நம்ம சிவனடியார்கள் யார் கூட சேரணும்? திருவருளை நோக்கமாக கொண்டவர்களோடு மட்டும்தான் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பா சாமி பெருங்கருணை அதை நோக்கமா வச்சிருக்க தொடர்பு வச்சுக்கணும். மத்தவங்க கூட சேரவே கூடாது. அவன் கீழே கொண்டு போய் விட்டுருவான். வாழுங்கணத்துல இருக்கணும். தூக்குறோம் பேர் வழின்னு சொல்லிட்டு நம்ம அவன் எழுத்துற எழுப்பு உள்ள விழுந்துடக்கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும். காப்பாத்துறன்ற பேர்ல கருணையா இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் சிவனடியார்கள் ஏமாந்த சோனகிரியா தான் இருப்பாங்க. வெளுத்ததெல்லாம் பால், சொல்றதெல்லாம் நம்பிடுவாங்க. நானும் அப்படித்தான். நான் ஒரு பைத்தியக்காரன். உண்மையில அப்படிதான். நான் இவ்வளவு தூரம் பேசுறதால சத்தியமா நீங்க ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு ஏமாளி, கோமாளியும் கூட. என்னை ஈஸியா ஏமாத்திடலாம் நீங்க. என்ன சாமி உள்ள உணர்றதுக்கான வழியை மட்டும்தான், ஒரு வாட்ச்மேன் வேலையை தான் கொடுத்திருக்காரு. அப்ப ஆசனத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்பட்டுக்கணும் ஒரு உயர நியமம். அப்ப ஏமத்துக்கு கூலி சொல்லிட்டாரு, நியமத்துக்கு கூலி சொல்லிட்டாரு. அப்போ அடி. அப்ப எஞ்சார் உடம்புக்கு சிரசு பிரதானம். இந்த சிரசுக்கு என்ன பிரதானம்னு பார்க்க போனா மூச்சு பிரதானம்னு சொல்றாரு. அதான் இந்த ஆசனத்துல உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு மூச்சை பத்தின விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆசனத்துக்கு உண்டான பலனுங்க என்ன சொல்றாரு சாமி? மக்கள் மெய் வருத்தத்தை பெற்று தவம் செய்த பின் சிவபெருமானது அருளால் விண்ணவருக்கு தலைவராய். யாருக்கு தலைவராய்? வானுலக செல்வத்திற்கு உரிமை உடையவராய் இவரே என்று பலரும் புகழும்படி மத்தளம் குடல் முதலிய வாத்தியங்கள் ஒலிக்க வீற்றிருந்து தலைவராம் இன்பத்தை அடைவர். தவத்துல உட்கார்ந்தவங்களுக்கு இந்த திருப்புகழ்ல ஒரு அரை நிமிஷம் நேரம் மட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். அப்போ அடி திருமந்திரத்துல இவ்வளவு பெரிய பாட்டு இருக்கா? அப்போ இப்படி உட்கார்ந்ததுக்கு இவ்வளவு பலனா? நிச்சயம் உண்டு. எல்லாத்துக்கும் கூலி உண்டு. எல்லாத்துக்கும் கூலி உண்டு. எல்லாத்துக்கும் பலன் உண்டு. சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாத்துக்கும் பலன் உண்டு.
உங்க வாழ்நாள்ல நீங்க எதுக்கெல்லாம் பிரயத்தனப்பட்டீங்களா சாமிக்காக, அது சாமி ஒருபோதும் உங்களை விடவே மாட்டார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே கணக்கு எழுதி வச்சிருக்காரு சாமி. தொடர்ந்து நம்மளை நோக்கி எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணிருக்கு. தன்முனைப்பு போயிடணும், சாமி கிட்ட சரண் அடைஞ்சிடணும். உங்க விஞ்ஞானத்தை கொண்டு போய் சாமி கிட்ட விட்டுருங்க. அப்பா, என்னுடைய அறிவு அவ்வளவுதான், செய்வது ஒன்றும் அறியேனே. கண்டுபிடிச்சேன்னு சொல்றதெல்லாம் சாமியோட ஏற்கனவே படைக்கப்பட்ட பொருள் தான். வான உறுதியா இருக்கட்டும், அது எல்லாமே விஞ்ஞானமா இருக்கட்டும், அது மெய்ஞானமா இருக்கட்டும், அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அவர் தான் நம்மளை தெளிவிக்கணும். அவர்தான் நம்மளை தெளிவிக்கணும். வேற யாராலும் தெளிவிக்க முடியாது. வேற யாராலும் தெளிவிக்க முடியாது, தெளிவிக்கவும் முடியாது. அப்போ அடியேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய நிகழ்ச்சி சிகாரத்துல எத்தனை பேர் கேள்விப்பட்டு ஆசனத்துல உட்கார்ந்தீங்களோ அத்தனை பேருக்கு என்ன பலன் உண்டு? வானவர் தலைவன் இவன் என முழங்கள், அதாவது மத்தளம் குழல்லாம் வாசிச்சு தலைவர் இன்பத்தை கொடுப்பாராம். தலைவி இன்பத்தை கொடுப்பார். ஆண்பால் அந்த தலைவர், பெண்பால் அந்த தலைவி. உருத்திர கணங்களுக்கு அதிபதியாக்குவாராம். சும்மா ஒண்ணும் கிடையாதுங்க. ஆசனத்துக்கு ஒண்ணு பலனை பாக்குறோம் நம்ம இன்னைக்கு. வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்த அமராபதி செல்வன் இவன் என தருந்தன் முழவம் குழம் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே அப்படின்னு உறுதி கூறுறார். ஆணை நமதே ஈசன் அருளே, இதையே நம்ம ஆணையா எடுத்துக்கலாம். அங்க திருஞான சம்பந்தர் ஆணை நமதே என்றார்ல, இங்க என்னது? அப்ப தவத்துல உட்கார்ந்தவனுக்கு ஈசன் அருள் நிச்சயம் உறுதி ஆயிடுச்சு. உறுதி ஆயிடுச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப எத்தனை அவஸ்தை நமக்கு வருது? முதல்ல உடம்பு அவஸ்தை. நான் சொன்னேன் இல்லையா, பிரம்மன் நமக்கு என்ன டார்ச்சர் கொடுப்பான்? உடம்பால எத்தனை இது பண்ண முடியும் அத்தனையும் பண்ணுவான். இந்திரன் என்ன செய்வான்? ஐயோ, இவன் தவத்துக்கு முதல்ல போறான், ஏதாவது ஏட கூடமா வரம் வாங்கிட்டு போறான்னு உள்ள இருந்து ஓடியாருவானா. நம்ம தவத்தை கெடுக்கிறதுல முதல் பங்கு இந்திரனுக்கு உண்டு. அவன் இந்திர ஜாலக்காரன், அவன் தேவேந்திரன், அவன் பசு வர்க்கத்தை சார்ந்தவன். ஒரு மானுடன், அற்ப மானுடன், நீ தவத்தில் உட்கார்கிறாயா அப்படின்னு போட்டி பொறாமை உள்ளவன். இறைவனை தவிர மற்றதெல்லாம் பசு வர்க்கம். இயல்புதானே. என்னதான் மேலான பதவி அடைஞ்சாலும் காம குரோத மோகம் லோபம் மதம் ஆச்சாரம் டம்பம் மசுவி பெருங்காய டப்பா மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. தேவர்களுக்கே இருக்குமா? அப்புறம் நமக்கு? ஆச்சரியமா இருக்குல்ல. தேவர்களுக்கே இருக்குமா? அப்ப அசுரர்களுக்கு இருக்காம போயிடுமா? சாதாரண அது அந்த அசுரர்கள் எல்லாம் கீழே. நம்ம அசுரர்கள் எல்லாம் கீழே. நம்ம அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்க? இல்லாம இருக்குமா? போட்டி போறாமலாம். எவ்வளவு பெரிய சாதுவா இருந்தாலும் போட்டி போறாம வந்துதான் நிக்குது. இன்னைக்கு ஆன்மீகத்துல அரசியல் இல்லாம இல்லையே. விட்டு கொடுக்குறாங்களா? எல்லாரும் விட்டு கொடுக்கலையே. எத்தனை சிவனடியார்களுக்கு பிணக்கு இல்லாம இருக்கிறாங்க? எங்க பார்த்தாலும் ஒரு பிணக்கு இருக்குது. எல்லாம் ஒரே கோட்லயா நிக்கிறாங்க? இல்லையே. அவங்க அறிவு நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சுக்கிறாங்களே. அப்ப நமக்கே எப்படி இருக்கும்போது இந்திரன் விடுவானா? விட மாட்டான். அவன் வச்சிருப்பான் அஸ்திரம், ரம்ப மேனக ஊர்வசி. போப்போ முதல்ல அவன் என்ன பண்ணு, சின்ன பின்னமா தவத்தை கலைச்சிரு. கற்பழிக்கிற மாதிரி தான் இதுவும். கற்புனா ஒழுக்கத்தை சிதைச்சிரு. ஒழுக்கத்தை சிதைச்சிட்டோம்னா அவனுக்கு குற்ற உணர்வு வந்துடும். குற்ற உணர்வு வந்துட்டா நீ தவத்துல உட்கார மாட்டல. அந்த குற்றத்தை நினைச்சு நினைச்சு நீ உலகத்துக்கு போயிடுவ. அவ்வளவுதான். நமக்கெல்லாம் வாய்க்காதுங்க. நமக்கெல்லாம் தூரங்க. நம்மளெல்லாம் அதை கடைபிடிக்க முடியாதுங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அதான் அந்த மனப்பான்மை கொண்டாந்து தரவன் தான் இந்திரன். அதுல ஜெயிச்சிருவான் அவன். இது சாமியோட அஸ்திரம் தான். நீ வரியா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்திரன் அனுப்பி வைப்பார் சிவபெருமானை. இந்த மாயாஜாலங்கள்லாம் செஞ்சு ஆக மொத்த தவத்தை கெடுத்துடணும். அப்போ இந்த உடம்பால் அவஸ்தை,
அடுத்து நாராயணனுடைய அவஸ்தை என்னவா இருக்கும்? ஏமாத்துறது. இந்த ஏமாத்துறது அவங்ககிட்ட தான். சூதனன், மதுசூதனன். அவன மாதிரி ஒரு சூதுக்காரனை உங்களால பார்க்கவே முடியாது. சூழ்ச்சி. சூழ்ச்சி. இவன் எங்க பாசுபதம் வாங்கிட போறான்? இவன் எங்க மேலான பதம் அடைஞ்சிட போறான்? ஒருவேளை நம்ம பதவிக்கு மேல வந்துருவானோ? இந்த பிரம்மனுக்கும் போட்டி மனப்பான்மை உண்டு, இந்த நாராயணனுக்கும் போட்டி மனப்பான்மை உண்டு. எத்தனையோ கோடி நாராயணன் ஆத்து மணல கூட அணிடலாம், கடல் மணல் கூட எண்ணிடலாம். ஆனா இவனுங்க பிறப்ப எண்ண முடியாதான். சாமி இவன் எலும்பெல்லாம் சாமி என்ன பண்ணிருக்காரு? மாலையா போட்டிருக்காரு. மணல கூட எண்ணிடலாமா? ஆனா இவனுங்க பிறப்ப எண்ண முடியாதான். அவன் எடுத்த அவதாரத்தெல்லாம் எலும்பா மாட்டிட்டு இருப்பார் சாமி. அப்ப இவனுங்களே தடையா இருப்பானுங்க. யாரு? எங்க நம்ம தவத்துல மிஞ்சிட போறாங்க? அப்போ எத்தனை பேரை வின் பண்ணணும் பாருங்களேன். அப்போ உடம்பால் அடங்கி, அப்புறம் மனதால் அடங்கி, அப்போ உயிரால ஒடுங்கி, மூச்சுன்ற மகேஸ்வரனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கூத்து. அதனாலதான் சாமி உட்கார்ந்த உடனே பரிசு கொடுக்கிறாரு ஏமத்துல. அதை கடைபிடிக்கிற உயிருக்கு பரிசு கொடுக்கிறாரு. அடுத்து 3வது உட்காந்துட்டான் இல்லையா, கையடங்கி கால் அடங்கி, அப்பதான் சோதனைகள் வரும். அப்ப இந்திர ஜாலங்கள்லாம் நடக்கும், மயக்கம்லாம் நடக்கும். அத்தனை இந்திர ஜாலங்களையும் அத்தனை பெண்ணையும் விஸ்வாமித்திரருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டு. மேனகையோடு இருந்த காலங்கள்லாம் உண்டு. பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஆசனத்தை கலைச்ச பெரும் பங்கு இந்திரனுக்கு உண்டு. இதுக்கு நாராயண அஸ்திரம்னு பேர். அதுக்கு பெண் வடிவில் வந்தா அதுக்கு நாராயண அஸ்திரம். சூழ்ந்துரும், சூழ்ந்துரும். ஒரு விதமான மயக்கம். இத்தனை அஸ்திரங்களையும் மீறி ஒருவன் ஆசனத்தில் அமர்கிறான் என்று சொன்னால், அப்போ 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 அதுக்கு யாருடைய துணை வேணும்? அதுதான் சாமியை துணையா பிடிச்சுக்கணும். இறுக்கி பிடிச்சுக்கணும் திருவடிய. இந்திரலோகமும் வேணாம், மணல கைராத்திரிக்க வேண்டாம், எந்த சித்து எனக்கு வேணாம், போ எனக்கு வேணாம், வேணாம் வேணாம். நீங்க உட்காரும் போதுதான் இந்த ஊருக்கு நான் உங்களுக்கு கலெக்டர் ஆகட்டுமான்னு சொல்லும் மாயை வந்து. நீ நடந்து போகும்போது எல்லாரும் உங்க காலில் உழ வைக்கட்டுமான்னு சொல்லும் மாயை வந்து. இவ்வளவு ஜாலங்கள்லாம் உள்ள நடக்கும். அத்தனை ஜாலத்தையும் நீங்க கடக்கணும். அத்தனை ஐஸ் வைக்கும் உள்ள வந்து. பிரம்மா ஐஸ் வைப்பாரு, நாராயணன் ஐஸ் வைப்பான். அவன் எல்லா தந்திரத்திலையும் சிவாயனம் என்ற மந்திரத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்? சாமியோட திருவடி இறுக்கி பிடிச்சுக்கணும். அத்தனை ஜாலங்கள்ல இருந்து மீண்டு வரணும். அதான் ஆசனம். முடியுமா? சிவபெருமானே, சிவசிவா. இதுல ஜாதி கர்வம் வேற, அப்புறம் தொழில் கர்வம், அப்புறம் மயக்கம், இத்தனையும் கடந்த ஆசனத்துல உட்காரணும். அதுக்கு குருநாதருடைய அருள் வேணும் இல்லையா? அப்போ அனுபவத்தின் கண் விடுவார். நல்ல குருநாதர் என்ன பண்ணுவாரு? நீ பட்டு மோதி பார்த்துட்டு வான்னு. அவ்வளவுதான். அப்ப தேர்வுமா தேராதான் இந்த ஆசனத்திலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். உட்காரும் போது ஜில்லு ஜில்லுன்னு ஆயிடும். அப்ப கூடிடுச்சுன்னு வச்சு, கண்ணு ரெண்டும் கூடிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் குழந்தைய அசைக்க முடியாது. சாமி திருவடியை இது நல்லா பாக்குதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, உடம்பாகிய பிரம்மா பரவாயில்ல, அப்ப வழி விட்டுருவார். தவம் கூடிடுச்சுன்னா வழி விட்டுருவார். இவனை மயக்க முடியாது. அவ்வளவுதான். அடுத்து நாராயணன் மனம். இவனை ஒண்ணும் பண்ண முடியாது, விடுங்க, அவ்வளவுதான். இவனை இந்த மாயோன்னு பேரு அவனுக்கு. இவன் என்னன்னோ மாயம் காமிச்சு பார்த்தங்க, இவன் வரமாட்டான். அவ்வளவுதான். அவன் என்ன பண்றான்? தவத்துக்கு வழி விட்டுருவான். இந்திரன் பெண்களை வச்சு மோத வச்சு பார்ப்பான், நிர்வாணத்தை காமிப்பான். அவனுக்கு சோழியே இதுதான். அதுலயும் ஜெயிச்சிட்டீங்க. அப்ப விடு, அப்ப அங்கேயும் முடியாது. அப்போ ஆசனம்னா சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனை தடைகளையும் மீறி ஒருவன் அவன் அமர வேண்டும். அதுக்கு உண்டான பரிசு தராரு சாமி. என்ன தராரு? இந்திரா, அதாவது திருந்தமா அமராவதி செல்வன் இவன் என தகுந்தன் முழவம் குழலும் இயம்ப இருந்தின். முழவம் குழல்னா உள்ளங்க, காதுல கேட்கும் சத்தம். தனியாலாம் உங்களை வச்சு அழைச்சின்னு போக மாட்டாங்க யாரும். ஓங்காரத்துல ஒரு இதம் கேட்கும், ஒரு இன்பமான ஓசை கேட்கும். நீங்க மிதக்கிற மாதிரி இருக்கும் தவம் பண்ணீங்கன்னா. சில பேர் அந்த அனுபவத்தை அடைவாங்க. எங்கேயோ நான் பறக்கிற மாதிரி இருக்கு சாமி, இன்னும் வெளியே சொல்லாதீங்க என்ன. சாமி நான் பறக்கிற மாதிரி இருக்கு சாமி, மேல அப்படி ஒரு டிரான்ஸ்பர், ஒரு இரும்பு கம்பத்தை
நான் அதை கடந்து போறேன் சாமி. ஆனா இரும்பு கம்பத்துக்குள்ள பூந்து போறேன் சாமின்னுவாங்க. அது என்ன அனுபவம் தெரியுமா? அதான் சூட்சமம். தவத்துல இதெல்லாம் நடக்கும். இந்த உடம்புன்றதை கடந்து நீங்க எல்லா வஸ்துக்களையும் கடக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எல்லாமும் ஆகி நிப்பீங்க. அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கும். நீங்க அணுவுக்கு அணுவா இருப்பது உறுதி செய்யப்படும். அதுதான் தவம். நீங்க அதுவாவே மாறுவீங்க. அப்ப சாமி என்ன தராரு? என்ன தருவான்? தில்லை அம்பலத்தவன் தன்னையே தருவான். அசையிறது அசையாதது எல்லாமே தெரிய வரும். அசையிறது கண்ணு, அதை நிறுத்திட்டோம்னா நிக்கும். சுத்துறது சக்கரம், அதான் கண்ணு, அதுவும் நிக்கும். கேட்கறது சப்தம், அதான் சங்கு, அதான் காது, அதுவும் நிக்கும். மூச்சு வந்து போயிட்டு இருக்கும், அதுவும் நிக்கும். எல்லாம் ஒடுங்கி நிக்கும். அப்போ ஏகாந்தம் மிச்சம். ஏகாந்தம் தான் மிஞ்சம். அதான் ஏகம் பரம் நாதம். காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவனை பார்க்கலாம் வாங்க. அந்த ஏகத்துக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ தலைப்பாடு. அந்த பரத்தை புருவ மத்தியில தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு தலைப்பாடு, இவ்வளவு பிரயத்தனம். ஏகம் தெரிந்து கொண்டு பரத்தை புரிந்து கொண்டு நாதத்தில் லயித்து இருப்பதுதான் வழிபாடு. அதான் வழிபாடு. அதான் வழிபாடு. வழி புருவ மத்தியம். அங்கதான் நாதத்தை பாடணும். அப்போ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆசனத்தினுடைய முழு பலனை பார்த்தோம். சாமி நம்மளை கைவிட மாட்டார், நம்புங்க. நம்பினோர் கைவிடப்படார். ஒரு கணம் நீங்க புருவ மத்திய பார்த்தாலும் சாமி கணக்கு வச்சிருப்பார். ஊன் உடம்பு ஆலயம்ன்றது உறுதி செய்யப்பட்டு விட்டது. சிகாரத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெளிவு ஏற்பட்டு விட்டது. சிகாரத்துக்கு வந்தவங்க எல்லாம் திருவடினா என்னன்னு தெரியும். சிகாரத்துக்கு வந்தவங்க எல்லாம் உடம்புனா என்னன்னு தெரியும். சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு இடுப்புனா என்னன்னு தெரியும். சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு வயிறுனா என்னன்னு தெரியும். சிகாரத்துக்கு வந்த எல்லாமே இங்க எம்பிபிஎஸ் படிச்ச மாதிரி மாறிட்டீங்க. அவ்வளவுதான். இந்த உடம்புக்குள்ள நடக்கிற கூட்டம் மொத்தத்தையும் நான் ஒவ்வொரு நாளையும் படிச்சு சொல்லிட்டு வரேன். படைப்பின் ரகசியம் இடுப்புல இருக்கு. காப்பின் ரகசியம் நாராயணன் கிட்ட இருக்கு, அதான் வயிறு. துடைப்பின் ரகசியம் ருத்ரத்துல இருக்கு, அதான் மார்பு. இது மூணுத்தையும் ரசிக்கிற ஒரு பெரிய பாட்டு இருக்குது, அதான் தொண்டைக்குழி, அதான் மகேஸ்வரன் மூச்சு. இந்த 3 பேரும் செயல்படணும்னா மூச்சு இல்லாம செயல்பட முடியாது. இந்த மூச்சுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அவங்க சதாசிவன் பேரு. அவன் தான் அங்கிருந்து அருள்னா, அதான் ஆகாயம், அதான் பருவ மத்தியம். இது எல்லாம் உடம்புக்குள்ளதான் இருக்குது அப்படின்ற உண்மையை தெரிஞ்ச பிறகு மயக்கம் வெளியில போக கூடாது. இதுக்கப்புறம் போங்க, ஓடி சென்று உருவம் காண்டு போங்க, எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. எந்த சாமியை பார்த்தாலும் அது உங்க சாமி தான். உங்களுக்குள்ள இருக்கிற சாமி தான் அங்க வெளிப்பட்டு நிற்கும். தனியா ஒரு சாமி எழுந்து நிக்காது. நம்மில் ஈஸ்வரன் இல்லைன்னா சத்தியமா வெளியில ஈஸ்வரன் இல்லை, அதான் உண்மை. என்னுடைய ஆசான அறுதிட்டு உறுதிட்டு எழுதிட்டு அது எழுதி சொன்னது இதுதான். நீ காண்பவை அனைத்தும் பிரதிபிம்பமே, உன்னிலிருந்து வெளிப்பட்டதே. நீ பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் உன்னிலிருந்து வெளிப்பட்டவர்களே. அவ்வளவுதான். அவ்வளவுதான் சங்கதி செய்தி. அப்ப ஆசனத்துக்கு உண்டான பலன்னா மத்தளம் கேட்கும், குழல் கேட்கும். எங்க தவத்துல உட்காரும் போது இதெல்லாம் கேட்கும். தனியாலாம் உங்களுக்கு தாரத்தை பட்டெல்லாம் வச்சுன்னு கூட்டு போக மாட்டாரு சாமி. உட்கார்ந்த உள்ள கேட்கிற ஓசையை தான் சொல்லியிருக்காரு. இப்போ தருந்தன் முழவம் குடலும் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? காதுல ஒலிக்கும் நாதம். இப்போ கைலாய வாத்தியம் போடுறோம்ல, கற்பூர ஆர்த்தி எடுக்கும் போது கோயில்ல போடுவாங்களே, ஒரு பெரிய சவுண்ட் கேக்குதுல்ல, டிங் 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 மணி அடிச்சு, அதெல்லாம் உள்ள கேட்கும்.
பலரும் புகழும்படி மத்தளம் குழல் வாத்தியங்கள் ஒலிக்க வீட்டிலிருந்து தலைவராம் இன்பத்தை அடைவர். அப்ப ஆசனத்துல பெரிய பங்கு என்னன்னா, இத்தனையும் உள்ள கேட்கும். இத்தனையும் உள்ள கேட்கும். அத்தனையும் இன்புற்று இருக்கிறதுக்கு சாமி இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே. அப்போ ஆணை நமதேன்ற மாதிரி அப்ப தவத்துல உட்கார்ந்தவங்களுக்கு என்ன உண்டுன்னா, நிச்சயம் குழல் உண்டு, மத்தளம் உண்டு, உள்ளே கைலாய வாத்தி உண்டு, பூதகணங்களுக்கெல்லாம் தலைவராகக்கூடிய ஒரு பெரிய பேரு உண்டு அப்படின்னு சொல்லி முந்தா நாள் ஏமத்தினுடைய பலனை பார்த்தோம், நேத்து நேமத்தினுடைய பலனை பார்த்தோம், இன்னைக்கு ஆசனத்தினுடைய பலனை பார்த்தோம். அதனால உலகத்தாருக்கு இது ஒரு வெட்டி வேலை மாதிரி தெரியும். ஆமா, பாவம் அவங்களுக்கு உலகம் முக்கியம், ஞானிகளுக்கு ஆசனம் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின்ல போகும்போது கூட உட்காந்துருவாங்க. எந்த நிலையிலையும் தவத்தை கூட்டிட்டு வாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவை தவம், அவ்வளவுதான். நுட்பம் தெரிஞ்சவங்க எங்க வேணாலும் உட்காந்துருவாங்க. தான் இருக்கும் இடத்தை ஆசனமாக மாற்றக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்துடும். டக்கு டக்குன்னு வீட்டு சாத்தனமா கேட்டை போட்டு மெயின் கேட்டை போட்டு அப்புறம் உள் கேட்டை போட்டு அதுக்கப்புறம் கதவை சாத்திக்கின்னு அப்புறம் ஃபேனை போட்டு விளக்கு ஒண்ணு ஏத்திட்டு உள்ள உட்காடுற மாதிரி தான் ஞானி என்ன பண்ணுவாரு. தவம் தெரிஞ்சவங்க ஆசனம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின்ல அவ்வளவு கூட்டமா இருக்குது எப்படி உட்காருன்னு தெரியல, டக்குன்னு உட்காந்து கீழே உட்காந்துருவாங்க. உட்காந்து டக்குன்னு பண்ண ஏதோ தூங்குற மாதிரி நடிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா தவத்துல உட்காந்துருவாங்க. எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும் அவங்கள உச்சபட்சமான ஆசனத்துல அவங்களால உட்கார முடியும். சேற்றில் வாழும் பிள்ளை பூச்சி போல கூட்டத்தோட தான் இருப்பாங்க, ஆனா தவத்துல இருப்பாங்க. தன்னை அறிந்தவர்கள். இந்த மேலான என்பது தான். தேங்காய் பால் உண்டு மேல இருக்கிறவனுக்கு மாங்காய் பால் எதுக்கடி புதம்பாய். இதுதான் பாட்டு. இன்னைக்கு ஹைலைட்ஸே இதுதான். தேங்காய்ன்றது தலை, மாங்காய்ன்றது கழுத்து கீழே. ஆக மொத்தம் ரெண்டும் பால் தான். ரெண்டு பாலுக்கும் சாமிதான் பொறுப்பு. உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி பால். அப்போ ஆசனத்தினுடைய பலன் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எனின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல வலனக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். இன்றைக்கு நாம் ஆசனத்தினுடைய பலனை பார்த்தோம். இதுல ஏதாவது எப்படி உட்காரணுன்றதுல சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயம் கூப்பிடுங்க. நீங்க எப்படி உட்கார்ந்தாலும் அது ஆசனம் தான், உங்க மனம்தான் காரணம். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். படுத்துக்கிறவங்க படுத்துங்க, சென்முத்திரையில உட்காருங்கன்னு சொல்லுவேன். சேர்ல உட்காருங்க உட்காருன்னா உடம்பு சில பேருக்கு வளையும், சில பேருக்கு வளையாது. முதுகெலும்பு சில பேருக்கு நேரா நிற்கும், சில பேருக்கு நிற்காது. அதனால உட்கார்ந்து பழகுங்க, சரியா? பழகுனா தான் அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு நம்ம பிராணாயாமம்னு ஒண்ணு கிடைக்கும். அதனுடைய பலன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரியா? மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் இந்த மாதிரி பயிற்சி செய்யறவங்களுக்கு 6 மணிக்கு ஒரு வகுப்பு இருக்குங்க. ஒரு சில நேரங்களில் அடியேன் பணி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய மாட்டாது. அப்படி ஒளிபரப்பு செய்யலைன்னா நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஐயா ஒளிபரப்பு செய்யல, லீவ் விட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, துள்ளி குதிக்க கூடாது. உடனே இந்த ஒலி ஒலிச்சாலும் ஒலிக்கலனாலும் சப்தம் இல்லாத சப்தம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. அதனால இந்த இந்த ஜன்னல் வழியா தான் நான் இந்த பெட்டர் மாஸ் லைட் தான் எனக்கு வேணும், ஐயா ஆன் பண்ணா தான் நான் தவத்துல உட்காருவேன்ற அடம் பிடிக்க கூடாது. 6 மணி ஆச்சா வாசல்ல தண்ணி தெளிச்சோமா, வாசல்ல தண்ணி தெளிக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ள தேவர்கள்லாம் வந்து அந்த தவ சூழலை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்லா ஜோரா வாசல்ல தண்ணி தெளிச்சுட்டு வீட்டுல ஒரு நல்ல காற்றோட்டமான ஒரு சூழல்ல விளக்கு போட்டு 6 மணிக்கு மாலையில உட்காருங்க. அது சந்தியா காலம் சொல்லக்கூடியது.
பகலும் இரவும் கூட்டுற நேரம். அந்த நேரத்துல ஜோரா தண்ணி தெளிச்சு அந்த வாசல்ல தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் உட்காருங்க. ஐயா வரலையேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜாலியா விட்டுறக்கூடாது. அந்த தவத்துல உட்காந்து 1 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணுங்க. யாரும் இல்லனாலும் தவத்துக்கு பழகுங்க. ஏன்னா, "உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு பொழுதும்." அவங்கவங்க வினைய அவங்கவங்க தவத்த அவங்கவங்க தான் செய்யணும். நம்மளுக்காக இன்னொருத்தர் தவம் செய்ய முடியாது. வழிகாட்டலாம். நானே ஒரு கருவி தான். செருப்பு மாதிரி தான். இந்த கரையிலருந்து அந்த கரையில கல்லு, முள்ளு குத்தாம என்ன பண்ண முடியும் என்னால? என் மேல ஏறிக்கலாம் நீங்க. காலண்டி தான் நானு. சரியா? ஆனா வீடு பேர் கிடைச்ச பிறகு கழட்டி விட்டுறலாம். வீடு கிடைக்கிற வரைக்கும் இந்த செருப்பு உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.